ஹாய், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். 10th தமிழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதோட பொருள் பாருங்கள். ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஒழுக்கம்தான் எல்லாருக்குமே நல்ல சிறப்பை தரும். ஒருத்தவங்க ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துச்சு என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அந்த மாதிரியெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தோடு இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட பெருசாக நினச்சி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 2வது குறள் பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மையடைவர், ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்ல நிலையில் நல்ல மேன்மை அடைவாங்க. ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்க, ஒழுக்கமற்று நடந்துக்கிறவங்கெல்லாம் எல்லாரோட பேச்சுக்கும் ஆளாவாங்க. அவங்க மேலே தேவையில்லாத பழிகளை கூட போடுவாங்க. கண்ணாப்புனான்னு அவங்கள பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளையும் அடைவர். அவங்க ஒரு தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இவன் தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி சில பழிகள் கூட அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர், ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். 3வது குறள் பாருங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள்: உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே என கருதப்படுவர். இதை நம்ம இந்த குறள் நமக்கு இப்போ நம்ம காலேஜ்லாம் படிச்சிருப்போம்ல, அப்போல்லாம் நமக்கே இது பொருந்தும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, நோ திஸ் இஸ் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பேசிட்டு தெரிஞ்சிருப்போம்ல. ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க சொன்னதெல்லாம் எவ்வளோ கரெக்டுன்னு அப்படின்ற மாதிரி. உலகத்தோடு ஒத்து வாழணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழணும். இல்லை நான் ஒரு தனியாக தான் நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணோன்னா அது நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நீ படிக்காதவன் தான் அப்படின்ற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள்: உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே என கருதப்படுவார். நெக்ஸ்ட், மெய் உணர்தல். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை காண்பதே அறிவாகும். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பில் இருந்தாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அது யார் வாயிலிருந்து வந்தாலுமே அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் நமக்கு அதை பார்க்குறதுக்கு உண்மையானதாகவே இருந்தாலும் அந்த பொருள் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். பாருங்க, ஆசை சினம் அறியாமை, எந்த மூன்றும்? ஆசை சினம் அறியாமை. ஆசை ஓகே, கோபம் கூட ஓகே, ஆனால் அறியாமைன்றதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலை. சரி பரவாயில்ல. ஆசை சினம் அறியாமை என மூணும் அழிந்தால்
அவற்றால் வரும் துன்பமும் அழியும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இது மூணும் அதாவது ஆசை, சினம், அறியாமை. இந்த மூணும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதனால் ஒரு துன்பமும் அழியுமா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெரியாரை துணைக்கோடல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேண தமரா கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். உங்கள்கிட்ட எவ்வளோ விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட மேலானது என்ன தெரியுமா? நல்ல ஒரு பெரியோரைனா வயசில் மூத்தவங்கன்னு கிடையாது. பெரியோரைனா ஒரு நல்ல எண்ணம் படைத்தவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வெல்விஷராக இருக்கலாம், கொஞ்சம் நல்ல அறிவாளியாக இருக்கலாம், இல்லை வயசில் மூத்தவங்களே கூட சொல்லலாம். நல்ல அறிவுரை சொல்லி உங்களை நல்வழிப்படுத்துகிறவங்க. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு. நம்மக்கிட்ட என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரியோர் உங்கள் கூட ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் குறள். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரையும் இன்றி தானே கெடுவான். பாருங்க, குற்றம் கண்ட பொழுது எப்பா நீ பண்ணுறது தப்புப்பா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அவன் அந்த ஆள் இல்லாத மன்னன் கூட பகைவனே அவங்களுக்கு வேணாமா, பகைவனே வேணாம், தானே கெட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பாருங்க, யாருமே வேணாம், நமக்கு நாமே ஆப்பு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரையும் இன்றி தானே கெடுவான். நெக்ஸ்ட்டு, மன்னனுக்கே அந்த நிலம்னா நமக்கெல்லாம் பாருங்க. சரி. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விட தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, ஒரு நல்ல பையன் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கான், இல்லை நல்ல பொண்ணு உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களோட நட்பை என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது எதை விட தீமையை தருவது, நீங்கள் தேடி போய் பல பேர் கூட பகைமை கொன்றதை விட இது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஒரு அரசர் இருக்கார், அவர் தன்னோட ஆட்சி, நான் தான் அரசன், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே நிறைய வரி விதிக்கிறது. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கத்தியை வச்சுட்டு செயினை கூட அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். வேலோடு நின்றான் இடுவென்று அது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். என்ன அணி பாருங்க, உவமை அணி. நெக்ஸ்ட் குறள். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். பாருங்க, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன். ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னா அவர் கரெக்டாக பார்த்துட்ருக்கணுமா.
அதை ஸ்பைலாம் வச்சுருப்பாங்கல்ல ஒற்றர்கள், அவங்கள வச்சு இந்த ஊரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ஞ்சு நம்ம நல்லா தான் ஆட்சி செய்கிறோமா, நம்ம நல்ல மன்னனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். அந்த மாதிரி இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே ஒரு மன்னன் ஆட்சி புரிகிறான்னு வச்சுங்க, அவங்கள பகைவர்கள் தாக்கி எப்போ வேணாலும் அவர் நாடு அவர் கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். ஓகேவா? நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். நெக்ஸ்ட்டு கண்ணோட்டம். பண் எண்ணம் பாடற் கியைபின்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்ணுலேயே இரக்கம் தெரியணுமா? அந்த இரக்கம் இல்லைன்னு வச்சுங்க, பாடலோடு பொருந்தாத இசை போன்று. பாருங்களேன், பண்யெனாம் பாடற் கியைபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்போ நம்ம இளையராஜா மியூசிக் கேட்குறோம்ல, அது மியூசிக்கும் அந்த பாட்டும் சேர்ந்து கேட்குறதுனால தான் நமக்கு அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை வேறு மாதிரி தனித்தனியாக இருந்தால் நம்ம பாட்டு கேட்போமா? அந்த மாதிரி தான் நம்ம கண்ணை பார்த்தாலே நம்ம கண்ணில் கருணை அப்படியே, அதான் இரக்கம் அப்படியே இருக்கணுமா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்களால் என்ன பயன்? இந்த கண் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்யெனாம் பாடற் கியைபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அணி பாருங்கள், எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட்டு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு. நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். நடுநிலைமையாக இருந்து அவங்க கடமையை கடமை நம்ம இரக்கம் காட்டுறதையே ஒரு கடமையாக நின்று செய்யணும் அப்படின்றாங்க. அது எப்படி? நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு, நடுநிலையாக நின்று அந்த இரக்கத்தை இது நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சே செய்கிறவங்களுக்கு இந்த உலகமே அவருக்கு உரிமையாம். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் உரிமை உடைத்தி உலகு. நெக்ஸ்ட் குறள் பாருங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளராவர். இப்படிலாம் யார் இருக்காங்க இப்போது? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த ஒரு நல்ல இரக்க குணம் கொண்டவங்க, கருணை குணம் கொண்டவங்களை கூப்பிட்டு, எப்பா இந்த விஷத்தை குடி, நீ குடித்தா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷத்தை கூட வாங்கி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவர். பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவர். நெக்ஸ்ட் பாருங்க. ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். இப்போது நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் இது நம்மளால் செய்ய முடியுமா
அப்படின்னு நினச்சி நம்ம மனசு சோர்வடையவே கூடாதான். அந்த மாதிரி நீ சோர்வடையாமல் நீ நல்ல முயற்சியுடன் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பெருமையை தேடித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். எந்த செயலையும் நம்மளால் முடிக்காமலாம் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளால் இதை முடிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூட கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த முயற்சியோடு நம்ம செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உனக்கு நல்ல பெருமையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். தாளாண்மை எனும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு. அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னா கூட சும்மா இருக்கிறவங்களாம் உதவ முடியாது. அவங்களுக்கு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு உயர்ந்த பண்பு இருக்கணும். அப்படியா விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். தாளாண்மை எனும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறளும் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் இருக்கோம்ல. முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். உண்மை தானே? ஒருத்தவங்க நல்ல முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு செல்வத்து மேலே செல்வம் சேரும். முயற்சிலாம் செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற காசுலாம் போய் அவங்களுக்கு வறுமை தான் வரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். நெக்ஸ்ட்டு, பொறியின்மை யாருக்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி. பொறியின்மை யாருக்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறையிருப்பினும் அது இழிவன்று, அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பொறியின்மை அப்படின்னா ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று இல்லை, ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை இருப்பினும் உங்கள்கிட்ட ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் தப்பில்லை, இழிவன்று. ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். முயற்சியெல்லாம் செய்ய முடியாது, முயற்சி செஞ்சால் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அது நம்ம முயற்சி செய்யாமல் இருந்து சோம்பேறியாக இருக்கிறது ரொம்ப ஒரு தப்பான காரியம், ரொம்ப அது இழிவான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. பொறியின்மை யாருக்கும் பழியென்றறிவரின் தாழ்வின்மை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று, அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துஞற்றுபவர். சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துஞற்றுபவர். எந்த சோர்வுமே இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவர். அதான் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம எந்த சோர்வும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நடுவில் அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு நடுவில் எந்த இடையூறு வந்தாலும் நம்ம அதை தகர்த்து எறிஞ்சிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்து அதில் வெற்றியும் அடைவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துஞற்றுபவர். சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர். ஓகேவா? லாஸ்ட்டு, நன்றியில் செல்வம் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கூடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயனில்லை. ஆமாம்,
அவ்வளோ நிறைய இருக்குது, எவ்வளோ இருந்தாலும் அவரும் செஞ்சுக்க மாட்டார். அவருக்குன்னு அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்படின்னா அவர் எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும் அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை. ஓகேவா? லாஸ்ட் பாருங்க. நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தன்று. ஒருத்தவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் அது வந்து யாருக்குமே அவர் கொடுக்காம இருக்காருன்னு வச்சுங்களேன். அதை நம்ம எப்படி பார்க்குறது? ஒரு நல்ல ஊர் நடுவே ஒரு நல்ல மரம் இருக்குது, ஆனால் அந்த மரத்தை நம்ம வந்து அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நம்ம பறித்து சாப்பிட முடியாது. ஏன்னா அது நச்சு மரம். அந்த மரம் வேஸ்ட்டு தானே, அங்கே அது இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தவருக்கு நிறைய செல்வம் இருக்குது, அதை அவர் யாருக்குமே கொடுக்காம அவரே சும்மா வச்சுட்டே இருக்காருன்னு வச்சுங்க. அது வந்து ஊர் நடுவில் உள்ள நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அணி வந்து உவமை அணி. பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். நம்ம யாருக்குமே நல்ல செல்வம் இருந்து நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க அவங்கள யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி நச்சு மரத்தை யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல செல்வம் வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க யாராலையும் விரும்பப்படவும் மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் அதிகாரம் பாருங்க. அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. பொருள். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். அமைச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி. தொழில் செய்ய தேவையான கருவினா, தொழில்னால் இந்த பிஸ்னஸ்னு பொருள்படாது. தொழில்னால் ஒரு செயல் அல்லது போர் அப்படின்னு வச்சுக்கலாம். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை, என்னெல்லாம் வேணும். இப்போ ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறது. அதற்கு ஏற்ற காலம், அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற காலம், அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி செயல், அதோட தன்மை என்ன அப்படின்னு அதை ஆராய்ஞ்சு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செய்யும் முறை, அந்த செயலை நம்ம எப்படி செய்ய போகிறோம், எந்த முறையை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். அரிய செயல்னால் யாரும் செய்ய முடியாத செயல். அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். சரியா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கேற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு. மனவலிமை இருக்கணும், எப்படி மக்களை பாதுகாக்கணும். இப்போ பாருங்கள், மனவலிமை, மக்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி ஆட்சி புரியணும்,
அரசர் மட்டும் அதை கற்றுக்கிறது இல்லை, அமைச்சர் நல்லா இருந்தால் தான் அரசருக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து நல்ல ஆட்சியை அவர் நடத்த வைக்க முடியும். ஆட்சி முறைகளை கற்றல், அதுக்கப்புறம் நல்ல நூல்களை கற்றிருக்கணும். அவர் நல்ல நூல்களை கற்றல், விடாமுயற்சி, இது 5ம் இருந்தால் அவர் சிறப்பான அமைச்சர் அப்படின்றாரு, சிறப்பான ஆள்னி அப்படின்றாரு. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆள்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு. எந்த 5 சொல்றாரு பாருங்க. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார். மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும் அப்படின்றார். இயற்கையான நுண்ணறிவும், ஒரு அமைச்சருக்கு இயற்கையாகவே அவருக்கு நல்ல அறிவு, நுண்ணறிவும், அவர் நிறைய புக்கு படித்து நல்ல புத்தகங்கள் படித்து நல்ல நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன் எந்த சூழ்ச்சியுமே நிற்க முடியாது. அப்படி எந்த சூழ்ச்சிகள் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதாவது எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது, நிற்க முடியாது அப்படின்றாரு. மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க இயலாது அப்படின்றாரு. அப்புறம் செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். இங்கே பாருங்க, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பனும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம புக்கில் அதை பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் நம்ம ஃபீல்டில் போய் இறங்கி செய்யும்போது தான் அதில் என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதை என்ன சொல்கிறாரு, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருக்கணும். நீ புக்கில் படித்து நீ எவ்வளோ வேணாலும் கற்று வச்சிருக்க, ஆனால் இது நடைமுறையில் இது கரெக்டாக இருக்குமா, உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இதை எப்படி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை மற்றவங்க எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதன்படி செயல்பட வேண்டும் அப்படின்றாரு. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பனும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் அதிகாரம் பாருங்க. பொருள் செயல் வகை. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறில்லை. பாருங்களேன், ஒரு பொருளாக ஒருத்தர் அவர் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட செல்வம் வந்துச்சுன்னா நாய்ப்பையெல்லாம் மதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொருளை மதிக்கத்தகாதவரையும் அவர் ஒரு பொருளாக கூட பார்க்காதவங்க திடீர்னு அவர்கிட்ட செல்வம் வந்துச்சுன்னா அவங்கள பயங்கரமாக தூக்கி வச்சு ஆடுவாங்க. அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் இல்லை, சிறந்த பொருள் வேறு இல்லை. அந்த மாதிரி அதுதான் உலகத்திலே சிறந்தது, செல்வம் தான் சிறந்தது அப்படின்றாரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக ஆக்குவது என்ன, அவர்கிட்ட இருக்கிற செல்வம். எதுவுமே இல்லாதவரை டக்குன்னு ஒரு மாதிரி அவரை நல்ல மரியாதையான ஆளாக ஆக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வம். அதை தவிர வேற உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாரு. அணி பாருங்க, சொற்பொருள் பின்வர நிலை அணி. நெக்ஸ்ட் குறள். அரணீனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அதாவது செல்வம் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. அதுக்காக அந்த செல்வத்தை நம்ம எப்படி வேணாலும் சேர்க்கலாம்னு அர்த்தம் கிடையாது. முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள். நமக்கு தெரிஞ்சே நமக்கு இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி பண்ணால் நமக்கு செல்வம் வரும் ஆனால் தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம்ல, அந்த மாதிரி
வரும் பொருள் நமக்கு என்ன தரும்? அறத்தையும் தராது, இன்பத்தையும் தராது. அதுதான் சொல்றாரு, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். ஒரு தீமை இல்லாம நம்ம நல்ல வழியில சேர்த்த பொருள் அரணேனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமை இல்லாம நல்ல வழியில சேர்த்த பொருள் ஒருத்தவங்களுக்கு அறம் தரும், அதே மாதிரி இன்பத்தையும் தரும் அப்படின்றாங்க. அருளோடு அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். என்ன சொல்றாரு? அருளோடும் அன்போடும், இரக்கமும் அன்பும் இல்லாமல், ஒரு பொருள் இரக்கமும் அன்பும் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதில் இரக்கமும் இல்லை அன்பும் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி அதன் வழியாக வந்த பொருள் நம்மளை நம்ம அந்த மாதிரி ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்காமல் நீக்கிட வேண்டும். அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்றாரு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை. தன் பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போர் காண்பது போன்றது. என்ன சொல்றாரு? நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம கையில காசு இருந்து நம்ம அந்த செயலை செய்யணும். அது ரொம்ப பாதுகாப்பானது. எந்த மாதிரி பாதுகாப்பானதான்? ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு யானைப்போர் காண்பது. அந்த மாதிரி பார்த்தா என்ன, நம்ம வேடிக்கை தான் பார்ப்போம். ஆனால் அந்த யானை நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாதுல்ல. மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போர் காண்பது போன்றது. நம்மக்கிட்ட முதல்ல காசு இருக்கணும். அந்த காசை நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு தான் ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கணும். கடன் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ அந்த மாதிரி ஆரம்பித்தோன்னா அது ரொம்ப தப்பானது, அது ரொம்ப டேஞ்சரில் போய் முடிஞ்சிரும் அப்படின்றாரு. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கொய்தான் ருண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போர் காண்பது போன்றது. அணி உவமையணி. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிர் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிர் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை. ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். புரியுதா? ஒருத்தவங்க நல்ல செல்வத்தை ஃபஸ்ட்டு உண்டாக்கணும். நமக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்ல செல்வத்தை நம்மக்கிட்ட நல்ல காசு சேர்த்து வச்சுக்கணும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை. நமக்கு ஒரு பகைவர் இருக்காங்க அப்படின்னா நம்மள்கிட்ட செல்வம் சேர்ந்தாலே போதும், நம்ம பகைவரை வீழ்த்திடலாம். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிர் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை. எதை ஆயுதமாக சொல்கிறாரு? பொருள், செல்வத்தை நம்ம ஈட்டினா அது ஒரு கூர்மையான ஆயுதமாக இருந்தால் நம்மளோட பகைவரை அது அழிச்சிடும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. கூடா நட்பு. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதுபோல அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். நமக்கு ஒரு பகைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட கை கூப்பி ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை மன்னிப்பு கேட்குறாங்க, அழுதுகிட்டே கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன நினைக்கணும்? அவர் கையில் கை கூப்பி இருக்கிற அந்த கைக்குள்ளே ஏதோ ஒரு கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதே மாதிரி அவரோட கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய வஞ்சகம் இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா நம்ம யாரையும் நம்மளோட பகைவரை டக்குன்னு நம்பக்கூடாது அப்படின்றாங்க.
தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதே போல அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்படணும் அப்படின்றாங்க பகைமாட்சி. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? நமக்கு ஃபஸ்ட்டு நல்ல சொந்த பந்தம் வேணும். அவங்க கூட அதே மாதிரி ஒரு நல்ல பொருந்திய துணை இல்லாமல், ஒருவேளை மனைவியை சொல்லலாம், தன்னோட பார்ட்னரை சொல்லலாம். அதே மாதிரி வலிமை இல்லாமலும், அவர்கிட்ட வலிமையும் இல்லை, நல்ல சுற்றத்தார், அதாவது நல்ல சொந்த பந்தம் இல்லை, நல்ல வலிமையும் இல்லை, அவருக்கு ஏற்ற துணையும் இல்லை. அப்படின்னும் போது அவர் பகைவர் எப்படி வெல்வார் அப்படின்னு கேட்குறாரு. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. மனதில் துணிவில்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருத்தல் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். யார் ஆட்பட பகை யார் சீக்கிரமாக சம்பாதிச்சுப்பாங்க? மனசில் நல்ல தைரியம் இல்லாதவங்க. அதே மாதிரி எந்த விஷயத்த கற்றுக்கணுமோ அதை கற்றுக்காக இருக்கிறவங்க. நல்ல பண்பு இல்லை, அவங்கள்ட்ட ஒரு மரியாதையான நல்ல பண்பு இல்லை அப்படின்றவங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணமே அவர்கிட்ட சுத்தமாக இருக்காது. யார் யாருன்னு பாருங்கள். தைரியம் இல்லாதவங்க, அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க, அப்புறம் நல்ல பண்பு இல்லாதவங்க, ஹெல்ப் பண்ணாதவங்க, நல்ல அவர் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணமே இல்லாதவங்க உடனடியாக பகைக்கு ஆளாவர். அதான் சும்மா இருக்காம அந்த பகை நம்மளை நல்லா தேடி வரும் அப்படின்றாங்க. யாருக்கிட்ட பாருங்க. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. குடிசெயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவு என விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆள்வினையும் ஆன்ற அறிவு மென விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவரின் குடி உயர்ந்து விளங்கும். யாரோட குடி உயர்ந்து விளங்கும்? விடாமுயற்சி, சிறந்த அறிவு. அவங்கள்ட்ட நல்ல அறிவு இருக்கணும், அதே மாதிரி அதை செயல்படுத்துறதுக்கு நல்ல விடாமுயற்சி இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கிறவங்க, இந்த ரெண்டும் இந்த ரெண்டு பண்பு ஒருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குடி உயர்ந்து விளங்கும், அவங்களுக்கு பெருமை வந்து சேரும், அவங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும், அவங்களோட பரம்பரை நல்லாயிருக்கும், குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்றாங்க. ஆள்வினையும் ஆன்ற அறிவு என விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. நெக்ஸ்ட் பாருங்க. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். இப்படி தன் குடிப்பெருமையை உயர்த்தணும், தன்னோட குடும்ப பேரை உயர்த்தணும். அவங்க அதை எப்படி உயர்த்தணும்? குற்றமில்லாமல் நல்ல செயல்களை செஞ்சு உயர்த்தணும். எப்படி வேணாலும் உயர்த்துறதுன்னு கிடையாது. நல்ல செயல்களை செஞ்சு தன்னோட குடிப்பெருமையை, தன் குடும்ப பெருமையை உயரச் செய்து வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்களாம்? தன்னோட சொந்தக்காரவங்க அப்படின்ற மாதிரி போற்றுவாங்களாம். தன்னோட அவன் என்னோட உறவு அப்படின்னு போற்றுவாங்களாம். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றமில்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொன்று போற்றுவர். நெக்ஸ்ட் பாருங்க. நல்குறவு.
இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். அதுக்கு வறுமைக்கு சப்ஸ்டியூட்டே இல்லையா. ஒருவருக்கு வறுமையால் ஒரு துன்பம் தருவது, வறுமையால் ஒரு கஷ்டம் நமக்கு வருது. அந்த கஷ்டத்தை வேற எதால் தர முடியும்? வறுமையால் மட்டுமே தர முடியும். வேற எதுவுமே உனக்கு தராது அப்படின்றாரு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருத்தவங்களுக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னா வறுமை மட்டும்தான். வறுமையை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். சரியா? அணிய பாருங்க, சொல்பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் அதிகாரம் பாருங்க. இரவு. கரப்பிடம்பை இல்லாரை காணின் நிரப்பிடம்பை எல்லாம் ஒருங்க கெடும். கரப்பிடம்பை எல்லாரை காணின் நிரப்பிடம்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். ஒருத்தர் நல்ல பணக்காரராக இருக்கார், இல்லை பணக்காரராக கூட இருக்க வேணாம், நல்ல மனசு இருந்தால் போதும். அவங்கள்ட்ட இருக்க பொருளை அவங்க மறைச்சு வைக்காமல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். அந்த மாதிரி ஒரு துன்பம் இருந்தால் வறுமையால் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள. புரியுதா? கரப்பிடும்பை இல்லாரை காணின் இறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். நெக்ஸ்ட் பாருங்க. இகழ்ந்தெல்லா தேவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. இகழ்ந்தெல்லா தேவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பொருள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு பொருளை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசார கொடுக்கணும். நம்ம அவங்கள கிண்டல் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி கொடுக்காம நம்ம மனசார கொடுத்தோம்னா அதை வாங்கிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வாங்கிக்கிறதோட அவங்க மனசு எவ்வளோ அவங்க மனசில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றாங்க. இகழ்ந்தெல்லா தேவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். நெக்ஸ்ட் பாருங்க. கயமை. மக்களை போல்வர் கயவர் அவரென்ன உப்பாரி யாம் கண்டதில். கயவர், ஒரு நிமிஷம், பொருள். கயவர் மக்களைப் போலவே இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை. பாருங்க. மக்களே போல்வர் கயவர், கெட்டவங்க கயவர். கயவர் மக்களை நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. கயவர் மக்களை போலவே இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை. இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை நாம் வேற எதுலையுமே கண்டதில்லையா. பாருங்க. மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயவர் மக்களைப் போலவே இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை வேற எதுலையுமே பார்க்க முடியாது அப்படின்றாரு. ஒப்புமையை வேறு எதிலும் நாம் கண்டதில்லை. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் அதில் யார் மக்கள் யார் கயவர் அப்படின்றத நம்ம பார்த்து கரெக்டாக யோசித்து செயல்படணும், மாட்டிக்கக்கூடாது அப்படின்றாரு. அணி உவமை அணி. நெக்ஸ்ட் பாருங்க. தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர். வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். ஏன் தேவரையும் கயவரும் ஒரே மாதிரி தான். எதை வச்சு சொல்கிறாரு? தேவர்களும் நல்லதே செய்வாங்க, அதாவது அவங்களுக்கு தோன்ற நல்லதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரியே இவங்க கயவர்களும் தான் விரும்புவனவற்றை செய்பவர். ஆனால் என்ன விரும்புவாங்க? கயவர்கள் கெட்டதையே விரும்புவாங்க, அதனால் கெட்டதையே செய்வாங்க.
புரியுதா? தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில், தேவர்களைப் போலவே கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர். அணி வஞ்ச புகழ்ச்செனி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் குறள். சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் கயவர். அணி உவமை அணி. ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அந்த கஷ்டத்தை கேட்டு உடனே நமக்கு உதவி செய்வாங்க. அவங்க யார்? சான்றோர். ஆனால் கரும்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிழியணும். நம்ம இப்போ ஒரு கரும்பை நம்ம கையால் பிழிய சொன்னால் பிழிய முடியுமா? பிழிய முடியாதுல்ல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட சொல்லி ஒரு மாதிரி பேசி கடைசியாக அவங்கள்ட்டேருந்து கொஞ்சோண்டு அந்த ஹெல்ப்பை வாங்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்குல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்கள்ட்ட அந்த ஹெல்ப்பை வாங்குறோம்ல, அவங்க யார்? கயவர். கேட்ட உடனே உதவி செய்வாங்க சான்றோர். ரொம்ப கஷ்டப்பட்டு கரும்பை பிழிகிறது போல் அவங்கள்ட்டேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு உதவியை வாங்குறோம்ல, அவங்க யார்? கயவர். சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் கயவர். அணி உவமை அணி. ஓகே, இப்போ 10th குறள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 9th திருக்குறள் பார்ப்போம். பாய்.